மகர ராசி நேயர்களே, மார்ச் 2ஆம் தேதி தொடங்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வலிமையான ஆற்றலை தரப்போகிறது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் உங்கள் 3ஆம் வீட்டில் இணைந்திருப்பதால் உங்கள் படைப்பாற்றலும் பேச்சுத்திறனும் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் இயல்பான ஒழுக்கமும் புதிய உத்வேகமும் இணைந்து உங்கள் இலக்குகளை தர்க்க ரீதியாகவும் நேர்த்தியாகவும் அடைய உதவும். தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் பல கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆனால் புதன் வக்ர நிலையில் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பேசும்போதும் பணப்பரிமாற்றங்களிலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது அவசரப்பட்டு செலவு செய்யவோ அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையிலிடவோ ஏற்ற நேரமல்ல. 6ஆம் வீட்டில் இருக்கும் குருவின் அருளால் வேலையில் நிலவும் போட்டிகளையும் நீண்டகால தடைகளையும் நீங்கள் எளிதாக முறியடிப்பீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்குவதை விட ஏற்கனவே உள்ள திட்டங்களை சீரமைப்பதில் மட்டும் இப்போது கவனம் செலுத்துங்கள். உறவுகளை பொறுத்தவரை உச்சம் பெற்ற சுக்கிரனின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது தென்றலை வீசச் செய்யும். நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்களுடன் உறவு பலப்படும். துணையுடன் இருந்த இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது அல்லது ஒரு சிறு பயணம் செல்வது சிறந்தது. உங்கள் உணர்வுகளை உண்மையாக வெளிப்படுத்துவது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்தில் குருவின் வக்ர நிலையால் செரிமானம் மற்றும் அன்றாட உணவு பழக்கவழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை. பழைய உடற்பயிற்சி முறைகளை மீண்டும் தொடங்குவது நல்லது. மன அமைதிக்காக தியானம் மேற்கொள்வது உங்கள் ஆற்றலை சமப்படுத்தும். இந்த வாரம் பொறுமையுடனும் துல்லியமாகவும் செயல்படுங்கள். புதிய காரியங்களில் இறங்குவதற்கு முன் கையில் உள்ள வேலைகளை சிறப்பாக முடித்துவிடுங்கள். கனிவான பேச்சும் நிதானமும் இந்த வாரத்தை உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வாரமாக மாற்றும்.